ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆஸ்திரேலியா மெல்பர்ன் சிட்டியில் ஃபயர்வர்க் மிட் நைட் செலிப்ரேஷன் தான். ஃபயர்வர்க்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட உள்ள நம்ம வெடிக்கொளுத்துறேன்னு சொல்லலாம், வான வேடிக்கை கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நாங்கள் இங்கிட்டிருந்து ஒரு இரவு 9:30 அப்படி 9:30 ஒரு குட்டி ஃபயர்வர்க்கும் மிட் நைட் 12 மணிக்கு அடுத்த பெரிய ஃபயர்வர்க்கும் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால நாங்கள் வீட்டிலிருந்து ஒரு 7:30 அப்படி வெளிப்பட்டுருந்தோம். நாங்கள் அங்கே போய் சேர 8:30 அங்கே போய் சேர்ந்த பிறகு தெரிஞ்சது அவ்வளவு க்ரௌட். சொல்ல போனால் கீழே மண் போட்டால் கீழே விழாதுன்ற அளவுக்கு நம்மளோட உள்ள கோயில் திருவிழா அந்த கடைசி நாள் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு க்ரௌடை பார்க்கக்கூடிய 8:30 போய் சேர்ந்திருந்தாலும் 9:30 மட்டும் வெயிட் பண்ணி பார்க்க முடியும், ஃபுல்லாகவே பார்க்க முடியல அந்த 9:30 ஃபயர்வர்க்ஸ். ஸோ அந்த டைம்லேருந்து ஃபுல்லாகவே அந்த சிட்டி ஃபுல்லாக இருந்துட்டு சின்ன சின்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு நல்ல ஃபன்னாக இருந்துச்சு. 12 மணி வரைக்கும் எப்படி போனதுன்னே தெரியல. பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விஷயங்கள் வந்து கிறிஸ்மஸுக்காக டெக்கரேட் பண்ணியிருந்தது, இன்னுமே எடுக்காமலே இருந்தது. அதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ சில ஹோட்டல்ஸில் அப்படியே வச்சது அப்படி இருந்தது. அது மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் அந்த யாரா ரிவரில் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்ற ஒரு இது போட்டு ஒரு ஸ்டார் ஒன்று தொங்குற மாதிரி ஒரு விஷ் இதை வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவும் இப்போவுமே பார்க்கக்கூடிய. சரியா 12 மணி ஸ்டார்ட் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா 1 2 3 எல்லாம் சொல்லி ஃபுல்லாகவே ஃபயர்வர்க்னு சொல்லணும்னா எப்படி ஃபயர்வர்க் பண்ணியிருந்தாங்க, இவ்வளோ சனம் இருக்குது, சேஃப்டி எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபயர்வர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபயர்வர்க் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க. ஆனால் உண்மையாகவே வந்து சேஃப்டி எல்லாமே சரியாகவே கன்சிடர் பண்ணி எப்படி செஞ்சுருந்தாங்கன்னா அந்த சிட்டியில் இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ஸுக்கு மேலே தான் ஃபுல்லாகவே எல்லா நம்ம வெடின்னு சொல்லுவோம் அந்த வான வேடிக்கைகள் அவ்வளவுமே அந்த பில்டிங்ஸுக்கு மேலே தான் இருந்தது. அப்போ கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு வியூவாக இருந்தது. அதை விட அங்கே இன்னும் ஒன்று என்னன்னு சொன்னால் அந்த சிட்டியில் இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ஸ் ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம புக் பண்ணியும் அதை பார்க்கலாம். நாங்கள் பார்த்ததே கீழே இருந்து நல்ல வியூஸ் நல்லா இருந்தது. சரியா 12லேருந்து 12:15 ஃபயர்வர்க்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சுது. ஆனால் அந்த கிரவுண்டிலேருந்து வெளியில் வரதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 hour ஆகிடுச்சு. அங்கேருந்து நாங்கள் ட்ரெயின் எடுத்து 1 மணிக்கு ட்ரெயின் எடுத்து வீட்டை வந்து 2 மணிக்கு சேர்ந்துட்டோம். அவ்வளோதான். எல்லாருக்கும் இந்த ஆண்டு இனிய ஆண்டாகவும் உங்கள் ஆசையில் நினைத்தும் நிறைவேறுகின்ற ஆண்டாகவும் எல்லாரும் நிறைய பிரார்த்திக்கு வந்து எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.